அண்மை செய்தி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வந்தவுடன் அவரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரின் தனிச் செயலாளரை நேற்று சந்தித்து கடிதம் கொடுத்திருந்தனர். தாவேகாவுக்கு வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்ததற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தனியணியாக செயல்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதிமுகவில் 2 அணிகளாக பிறந்து தொடர்ந்து பல்வேறு சலசலப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்துல தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது வந்து பாத்தீங்கன்னா இன்பதுரை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், OS மணியன், தலகாய் சுந்தரம், KP முனுசாமி உள்ளிட்டவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிற மாவட்டங்களும் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறாங்க. இதுல வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவை சார்ந்த யாரும் வந்து தாவேகாவிற்கு ஆதரவு தரக்கூடாது என்ற உத்தரவை மீறி SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான சிலர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருந்த நிலையில நேற்று வந்து ஆளுநர் மாளிகையில எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு புகார் அளித்திருந்தார். தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இந்த நிலையில வந்து தற்போது தமிழக ஆளுநர் கேரளாவில் இருப்பதனால் அவர்கள் தமிழகம் வரக்கூடிய நிலையில அவரை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. மேலும் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக இந்த விவகாரத்துல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்த இப்ப தீவிர ஆலோசனையும் வந்து பசுமை சாலையில நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.